ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா பெருசாகிடும். அதுக்கப்புறம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கல, அதனால நார்மல் பேக்கெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். ஆஃப் லெமன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டு வரணும். அப்புறம் அதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணக்கப்புறம் ஃப்ரை பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா காஞ்ச உடனே அதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆயில் கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன். அது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரெட்டிஷ் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.